Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான vlog தாங்க. தேங்காவை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணுவேங்க. இந்த மாதிரி துருவி போட்டு வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனால் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரீசரில் வச்சுருங்க. மார்னிங்கே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க ராகி சேமியா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் டேஸில் எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீலாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ராகி சேமியா ஒரு சின்ன சின்ன ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலையாக முடிஞ்சிடும். மார்னிங் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே வேணாம். ஜஸ்ட் இதில் தேங்காய், சர்க்கரை, அப்புறமா சேமியா, அவ்வளோதான். இதை மட்டும் போட்டு சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்றலாம். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. அதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதில் தேங்காய், நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து சாப்பிடுவோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான ரொட்டீன் ஒர்க்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கான க்ளீனிங் ஒர்க் என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீட்டில் இருக்கிற சோஃபாஸ், அப்புறமா பெட்டில் இருக்க பில்லோஸு, ஸ்க்ரீன் கவர்ஸ், இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகிறேன், வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க் தான் இன்றைக்கி லாக்டவுனோட Day 2 ஆக்டிவிட்டி. க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை தான், பட் பிரித்து பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். பில்லோஸ் எல்லாம் நல்லா வெயிலில் காய வைக்கிறது ஒரு வேலையாக பண்ணுங்க. பெட்டும் பில்லோஸும் இன்றைக்கி நான் காய வைக்க போகிறேன். பில்லோஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி பண்ணுங்கள். அதில் டஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இல்லாமல் ஆகிடும். ஸோ இந்த கவர்ஸ் எல்லாமே தனியாக மிஷின் வாஷ் பண்ணிடலாம். என்னோடய மிஷினில் தனியாகவே உங்களுக்கு ஸ்டீம் வாஷிங் வருது. ஸோ நல்ல ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிடும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வாங்கியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த கவர்ஸை மட்டும் வாஷ் பண்ண முடியாது, த்ரெட்டாக இருக்கிறதுனால ஹேண்ட் வாஷ் தான் பண்ண போகிறேன். இது கொஞ்சமாக லிக்விட் போட்டு ஊற வைக்க வேண்டியதான். அதுக்குள்ளே இன்றைக்கி அம்மா ஒரு சிம்பிளான ஈஸி ரெசிபி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. அம்மா ஸ்டைலில் புளிசாதம். ஸோ இது கொஞ்சம் புளி நம்மளுக்கு நிறைய தேவைன்ட்டு ஊற வைக்கிற வேலை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பால்கனியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் நான் வீடு வரும்போது எல்லாம் கட்டினது. இது கயிறுலாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பழசாயிடுச்சு. இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் செடியெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். மணி பிளான்ட்டில் கொஞ்சம் கூட இந்த மாதிரி ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க. டக் டக்குன்னு பார்த்தா எடுத்துருங்க.
பிளான்ஸ் எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லா வளரும். இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போதே வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்தது. இப்போ இந்த பக்கம் திருப்பி போடுவோம். ஸோ 2 பக்கம் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா 2 பக்கமும் காயும். இந்த ரோப்பை சேஞ்ச் பண்ணுற வேலை தான் புதுசாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அழகாக ஹேங் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். ஹேங்கிங் பிளான்ட்ஸ் யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். அதே போல் லைட் செட் கூட கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ அந்த வேலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் மணி பிளான்ட் ரொம்ப அழகாக க்ரோத் ஆகிருந்தது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். லைட்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ட்டு எல்லா பக்கமும் அழகாக பண்ணியாச்சு. நைட் செட்டிங் வந்து உங்களுக்கு அப்புறமா வீடியோட எண்டில் நான் காமிக்கிறேன் எப்படி லைட்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்கேன்ட்டு. நிறைய பேர் என்னோடய வீடியோவில் என்னோடய பால்கனி ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எதையுமே நம்ம பத்திரமா வச்சு மெயின்டைன் பண்ணணுங்க. அப்போ தான் அதோட அழகு கொடுக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு புளிசாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அம்மா ஸ்டைலில் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வறுத்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். கடலைப்பருப்பு, உளுந்து, தனியா, காஞ்ச மிளகாய், அப்புறம் எள், வேர்க்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஆப்ஷனல் தான். பட் அதை நான் காமிக்கல. பட் பேசிக்காக இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ இது எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் அம்மா புளி கரைச்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புளி கரைச்சல் திக்காக பண்ணுங்கள். இதிலே தேவையான உப்பும் மஞ்சளும் சேர்த்துருவாங்க. இந்த பக்கம் கருணக்கிழங்கு ஃப்ரை சூப்பரான சைட் டிஷ்ங்க. இதுக்கு காம்போ சான்ஸே இல்லை. இதில் எல்லா பொருளும் போட்டாச்சு. மிளகு மட்டும் தேவையான ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, மிளகு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை, மிளகு நீங்கள் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்து, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கிறோம். நல்லா கொதி வரணுங்க. உங்களுக்கு திக்காகணும். அது வரைக்கும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சாப்பாடு நல்லா குக்காகி ஆற வச்சு ரெடியாக இருக்குது. இது நம்ம போட்டு கலந்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இந்த லாக்டவுனில் காய் வாங்கணுமே, அது கடைக்கு போகணுமேன்ட்டு யோசிக்காதீங்க. ஒரு நாள் சிம்பிளாக புளிசாதம் பண்ணி சாப்பிட்ருங்க. ஈஸியான ஒர்க்காக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நாட்டு முட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த முட்டை நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறது எப்படின்னு ஒரு டிப் எடுத்துக்கோங்க.
ஒரு பெரிய ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு முட்டையை ஒன்றுனா போடுங்க. அது உங்களுக்கு ஃப்ளோட் ஆச்சுன்னா அந்த முட்டை வந்து கெட்டு போன முட்டை. பாருங்கள், நான் போட்ட எல்லா முட்டையிலும் இந்த ஒன்று மட்டும் நல்லா ஃப்ளோட் ஆச்சு. ஸோ தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. இது நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லன்ச் வேலைலாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வேலை தான். அதை முடிச்சுட்டு பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு. இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு இரு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி சந்தோஷமாக இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியங்க. அது இல்லையே இது இல்லையேன்னு நினைக்காதீங்க. பட் கண்டிப்பாக அது கடவுள் கொடுப்பாருன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக அது நல்ல விஷயங்களாக இருந்தால் நல்லபடியாக நடக்கும். அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கான ஒர்க் பெரிய வேலை, இந்த க்ளீனிங் வேலைலாம் முடிச்சாச்சு. இந்த மேட் வந்து நான் ட்ரை மேட் மாதிரி சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு கரை இந்த கல்லில் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ தண்ணி உங்களுக்கு வெட்டாவே இருக்காது, நல்லா இழுத்துக்குது. இது சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் வாங்கியிருந்தேன். இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால கடை இருக்காது, இருக்கும்போது வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் சுண்டல் முளைக்கட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு முளைக்கட்டி சாப்பிடுங்க, அவ்வளோ ஹெல்த்தி அது. இந்த மாதிரி ஹேங்கர் ட்ரில் பண்ணுறதுனால டவல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுண்டலை கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயத்தோல் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஊற வச்சுருந்தேங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதை ஊற்றிடணும். எப்படியும் ஒரு 12 to 15 hours ஊறினா நல்லதுங்க. காய்கறியோட கழிவெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு கூட நீங்கள் அழகாக செடிக்கு ஊற்றிடலாம். ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம காய போட்டிருந்த ஸ்க்ரீன் கவர்ஸு, அப்புறமா பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல போட போகிறோம். ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டாலே ஒரு பெரிய ஒர்க் முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நைட் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். Have a great day, friends. Bye.